சோப்பு ஷாம்பு விற்கிறதோட நிறுத்திக்கிட்டா பரவாயில்ல. புரியுதா உங்களுக்கு? மற்றவங்களுக்கு இன்னும் வேற ஒருத்தருக்கு சோப்பு போடணுங்கிறதுக்காண்டி வேற ஒருத்தரை தாழ்த்தி பேசுறதுங்கிறது பார்த்தீங்களா, அது தப்பு. அதான் இவரால் தேவயானிக்கு கெட்ட பேர். கமலஹாசன்லாம் ஒரு நடிகனே இல்லை அப்படின்னு இருக்காரு. அவர் யாரை நல்ல நடிகன்னு சொல்றாரு தெரியுமா? சரத்குமாரை தான் நல்ல நடிகன்னு சொல்றாரு. டைரக்டர் மகேந்திரனை விமர்சனம் பண்ணாரோ இவர் ராமநாராயணனோட சேர்த்து, அதே மாதிரி அமிதாப் பச்சனோட கம்பேர் பண்ணி, அமிதாப் பச்சனை கம்பேர் பண்ணால் கமலஹாசன் சின்ன நடிகர் அப்படின்னு இருக்காரு. கமலஹாசன் படம் கொடுத்து ஷூட் பண்ணப்பட்ட பாட்டு இந்த செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல், அந்த பாட்டு இன்னைக்கும் நம்ம மறக்க முடியுமா? இன்னைக்கு ரஜினிகாந்த் நடித்த படங்கள்லே ஆக சிறந்த படமாக நம்ம முள்ளும் மலரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு அற்புதமான படைப்பாளி மகேந்திரன் சார். பியானோ வாசிட்டு என் வானிலே அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான பாட்டு. அந்த பாட்டை ஒரே நாளில் எடுத்திருக்காரு. மகேந்திரன் சார் டைரக்ஷனில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த படத்துக்கு தேதி கொடுத்து நடித்து கொடுத்தாரு. அன்னைக்கு பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருந்த அரவிந்த் சுவாமி ஒரு சின்ன சம்பளம், சொற்பமான சம்பளத்தை வாங்கி கொடுத்து அந்த படத்தை நடித்து கொடுத்தாரு. அவரை மகேந்திரன் சாரோட ஒப்பிடுறார். ராமநாராயணன் சாரை மகேந்திரன் சாரோட ஒப்பிடவே கூடாது. அந்த நிச்சயமாக தேவயானி இன்னைக்கு தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஆகச்சிறந்த நடிகையாக இருக்காங்க, நல்ல மரியாதைக்குரிய நடிகையாக இருக்காங்க, நல்ல குடும்ப தலைவியாக இருக்கிறாங்க. பிரதீப் ரங்கநாதன்லாம் உள்ளே வந்துட்டார். இனிமேல் ராஜகுமாரன் ரீட்ரெண்ட் ஆகிறதுக்கு மறுபடியும் ராஜகுமாரன் ஒரு படம் எடுத்து சக்ஸஸ் பண்ண போகிறாரா? ஜெம் சினிமாஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாக இவரை பற்றியான ஒரு டாக் போயிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். யார் அப்படின்னா டைரக்டர் ராஜ்குமார் அவர்கள். இப்போ ரீசெண்டாக ஒரு சூப்பரான ஒரு இயக்குனர் இருப்பான். ஆனால் இப்போ ரீசெண்டாக கொடுக்குற இன்டர்வியூஸ் எல்லாமே ஏன் மற்றவங்களை தாக்கி பேசுகிறாரு, ஏன் அவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கருத்துக்கள் போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில். ஸோ அதை பற்றி நம்மள்கிட்ட விரிவாக பேசுறதுக்காக வந்திருக்காங்க சினிமா விமர்சகர், ஆஸ்கர் மூவிஸ் தயாரிப்பாளர் திரு பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஓகே சார், ஒரு நாள் கழிச்சு திருப்பி சந்திக்கிறது சந்தோஷம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ராஜ்குமார் அவர்கள் இயக்குனர் அவர்கள் நாங்களாம் பார்த்தோன்னே தேவயானி சார் ஹஸ்பண்ட் அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு நம்ம அவர் ஐடென்டிஃபை பண்ணுவோம். ஆனால் இப்போ வர ரீசெண்ட் இன்டர்வியூவில் சார் நிறைய பேரை அதாவது எப்படி சொல்கிறது, அவர் ஒரு இயக்குனர், இன்னொரு இயக்குனரை நம்ம தாழ்த்தி பேசுகிறதோ தாக்கி பேசுகிறதோ ஏன் அப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஸோ அவர் யாரை பேசியிருந்தாருன்னு நீங்களே சொன்னீங்கன்னா அது கரெக்டாக இருக்கும் சார். ஏன் அது நடக்குது? இப்போது கிராமத்தில் ஒரு பழமொழி உண்டு, கேஷுவலாக பேசுவாங்க. அது என்ன அப்படின்னா, அது ஆல்ரெடி குரங்கு, அது கல் வேற குடிச்சிருக்கு, அதை தேள் வேற கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, குரங்கே பார்த்திங்கன்னா பயங்கரமான சேட்டை பண்ணும். இங்கேருந்து தாவும், அங்கேருந்து தாவும், மரத்துலேருந்து தாவும், எங்கேருந்து எப்படி தாவும்னே சொல்ல முடியாது. இது கல் குடிச்சிருந்தா என்ன ஆகும்? கல்லுன்னா என்னன்னு தெரியும்ல, கல் குடிச்சிருந்தா என்ன ஆகும்? சுத்தமாக போதை கிருகிருன்னு ஏறி இன்னும் சேட்டையெல்லாம் பண்ணும். தேள் வேற கொட்டிருச்சுன்னா அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு, கந்தரகோலம் பண்ணிடும். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா ராஜகுமாரன் அவரை நம்ம எதுவும் சொல்லலை. அவர் இப்போ என்ன பேசுகிறாரு யூடியூப்லன்னே தெரில. இன்றைக்கி சமீபத்தில் சோஷியல் மீடியாவில் ராஜகுமாரன் யூடியூப்ஸில் பேட்டி கொடுத்துட்ருக்காரு. அந்த பேட்டிகளில் பார்த்திங்கன்னா எதுவுமே சம்மந்தமே இல்லாமல், அதாவது சினிமா துறையில் ஆல்ரெடி சாதித்த பல பிரபலங்களை பற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமாக பேசிட்டு வர்றாரு. இப்போ அவர் சொன்ன ஒரு கருத்து இன்றைக்கி பெரிய சர்ச்சையாக இருக்குது. என்ன அப்படின்னா, டைரக்டர் மகேந்திரன் ஒரு 4-5 படம் தான் எடுத்திருக்காரு, அவரெல்லாம் ஒரு இயக்குனரா? அதாவது ராமநாராயணன் 100 படம் எடுத்திருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. இது என்ன புரிதலோடு சொன்னார்? என்ன சினிமா அவருக்கு தெரியுமா தெரியாதா? அவரும் ஒரு படைப்பாளி தானே, அவரும் படங்கள்லாம் பண்ணியிருக்காருல்ல. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு இயக்குனராக ஒரு சினிமா துறைக்கு முன்னோடியாக இருந்த இயக்குனர் மகேந்திரன் சார் அப்படின்னா இன்றைக்கும் சினிமா துறையில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. முள்ளும் மலரும் படம் 48 வருஷம் ஆச்சு. 48 வருஷம் கழிச்சு கூட மகேந்திரன் சாரனுடைய படைப்புகளை பற்றி இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சினிமாவை நேசித்து இயக்குனராக வரணும்னு ஆசைப்பட்றாங்க இல்லையா? அதாவது இந்த புது அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸு சினிமாவை நோக்கி வராங்க இல்லையா? அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா மகேந்திரன் சாரை இன்ஸ்பிரேஷன் மனசில் வச்சு தான் வராங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாரதி ராஜா சாருடைய படங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷனான பல பேர் சினிமா துறைக்கு வந்திருக்காங்க. அந்த வரிசையில் மகேந்திரன் சார் கொடுத்த படங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ஆகச்சிறந்த படைப்பு. மகேந்திரன் சார் அப்படின்னா
பொதுவாக ஒரு இயக்குனர் ஆர்ட் ஃபிலிம் எடுப்பாங்க. ஆர்ட் ஃபிலிம்னா அதாவது ஒரு கமர்ஷியல் சினிமாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஆர்ட் ஃபிலிமாக இருக்கும். அது வந்து வெகுஜன மக்கள் வந்து பார்க்கக்கூடிய படமாக இருக்காது. இல்லைன்னா இன்னொரு பக்கம் என்ன பண்ணுவாங்கன்னா கமர்ஷியல் ஃபிலிம் எடுப்பாங்க. பயங்கரமான ஒரு கமர்ஷியல் மசாலா கலந்த படங்கள் எடுப்பாங்க. அது எல்லாருமே பார்ப்பாங்க, ரசிப்பாங்க. ஆனால் மகேந்திரன் சாரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ஒரு ஆர்ட் ஃபிலிமு மாதிரியும் ஒரு கமர்ஷியல் ஃபிலிமு மாதிரியும் ரெண்டையும் கலந்து ஆர்ட் கமர்ஷியல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான படங்களை கொடுத்த ஒரு இயக்குனர். முள்ளும் மலரும்ன்ற படமே பார்த்திங்கன்னா அது இன்றைக்கும் வந்து பேசப்படுற படமாக இருக்குது. அப்படின்னா அந்த படம் அப்படி ஒரு படைப்பு. அந்த படம் எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா மகேந்திரன் சாருக்கு நிறைய தடைக்கற்கள் இருந்துச்சு. அந்த படம் எடுத்த காலகட்டங்கள்லேயே அந்த தயாரிப்பாளருக்கு மகேந்திரன் சாருக்கும் பார்த்திங்கன்னா நிறைய கருத்து முரண்பாடுகள் இருந்துச்சு. ஏன்னா மகேந்திரன் சாருடைய மேக்கிங்கே வேறு மாதிரி இருந்துச்சு. அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு படங்கள் எடுத்துகிட்டு இருந்த இயக்குனர்கள் அவர்களுடைய படைப்புகள் அது வேற மாதிரி இருந்துச்சு. மகேந்திரன் சாருடைய படைப்பை பார்க்கும்போது அது வேற என்னமோ சொல்ல வராருன்னு இருந்தால் கூட ஒரு கமர்ஷியலாக இல்லை அப்படிங்கிற மாதிரி அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் வேணு செட்டியார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து மகேந்திரனை வந்து கூப்பிட்டு திட்டுறாரு. அதாவது வந்து நீங்கள் என்னங்க படம் எடுத்து வச்சுருக்கீங்க, என்னோட மொத்த காசுமே போச்சு, ₹1 கூட இதில் வந்து தேராது, வீணாக போச்சு என்னோட காசு அப்படின்னு திட்டுறாரு. அப்போ மகேந்திரன் சார் வந்து அவரை சமாதானப்படுத்துகிறார் தயாரிப்பாளரை. ஏன்னா அது அவர் முதல் படம். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, சார் நான் வந்து எடுத்திருக்கிற இந்த படைப்பு நிச்சயமாக ஒரு நல்ல படைப்பாகவும் ஒரு எப்படி சொல்கிறது கமர்ஷியலாகவும் பெரிய வெற்றி அடையக்கூடிய படைப்பாகவும் இருக்கும் சார், நீங்கள் நம்பிக்கை வைங்க அப்படிங்கிறாரு. முடியாது அப்படிங்கிறார் வேணு செட்டியார். மகேந்திரன் சார் எப்படின்னா அந்த நேரத்தில் ஒரு பாட்டு மட்டும் எடுக்க வேண்டியிருச்சு, நிர்பந்தம். அந்த ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு தயாரிப்பாளர்கிட்ட கெஞ்சி கேட்குறார், சார் எப்படியாவது அந்த ஒரு பாட்டு எடுக்கிறதுக்கு காசு கொடுங்க அப்படின்னு. அன்னைக்கு வந்து ஒரு 20,000 25,000 தான் தேவைப்பட்டிருக்கும். ஆனால் வந்து தயாரிப்பாளர் கொடுக்கவே இல்லை. இந்த செய்தி கேள்விப்பட்டு கமலஹாசன் வந்து மகேந்திரனை நேராக வர சொல்லி என்ன சார் வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சார் ஒரு பாட்டு இளையராஜா சார் ரெக்கார்டிங்லாம் பண்ணி கொடுத்துட்டார் சார், ஆனால் அதில் படத்தில் சேர்க்க முடியாது போல் தெரியுது. அதாவது நான் நினச்ச மாதிரி ஒரு அற்புதமான பாட்டு, அந்த பாட்டு இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் கமலஹாசன்ட்ட. அப்புறம் கமலஹாசன் என்னதுமா செய்கிறாரு, சார் அந்த பணம் நான் தரேன், ₹25,000 தானே உங்களுக்கு வேணும், நான் தரேன், நீங்கள் பாட்டை ஷூட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அப்படி கமலஹாசன் படம் கொடுத்து ஷூட் பண்ணப்பட்ட பாட்டு இந்த செந்தாளம் பூவில் வந்தாடும் தென்றல். அந்த பாட்டு இன்றைக்கும் வந்து நம்ம மறக்க முடியுமா? எவ்வளவு அற்புதமான பாட்டு, எவ்வளவு அற்புதமான பிக்சரைசேஷன். அந்த மாதிரி வந்து அதாவது அந்த காலகட்டங்களில் வசனங்கள் தான் நிறைய பேசுவாங்க நடிகர்கள். ஆனால் அந்த நேரத்தில் வசனங்கள் இல்லாமல் திரைமொழியிலே வந்து கதை சொல்லுவார். ஒரு கதாபாத்திரத்தினுடைய உணர்வுகள்லே கதை சொல்லுவார். அதாவது ரஜினிகாந்த் வந்து சரத் பாபுகிட்ட வந்து போய் நிற்பார். அதாவது கை போயிடும், ஒரு கையே இருக்காது, துண்டு ஒன்று போத்திருப்பார், அதாவது இந்த ஷால் மாதிரி போத்திருப்பார். போட்டிட்டு சரத்பாபுகிட்ட நிற்பார். அப்போ சரத்பாபு சொல்லுவார், நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன் காளி, ஆனால் வந்து முதலாளி வந்து உனக்கு வேலை தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு வந்து ரஜினிகாந்த் ஒரு டைலாக் சொல்லுவார், இருமாப்பான டைலாக். என்ன டைலாக் தெரியுமா? 2 கையும் 2 காலும் போனால் கூட இந்த காளி பொழைச்சிப்பா சார், கெட்ட பையன் சார் இந்த காளி. இன்றைக்கி எத்தனை வருஷம் ஆச்சு? 78 வந்த படம், 48 வருஷம் ஆச்சு. அந்த டயலாக்கை இன்றைக்கி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ரஜினிகாந்த் நடித்த படங்கள்லே ஆகச்சிறந்த படமாக வந்து நம்ம வந்து முள்ளும் மலரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி ஒரு அற்புதமான படைப்பாளி மகேந்திரன் சார். அதே மாதிரி மகேந்திரன் சார் அடுத்து ஒரு படம் பண்ணார், நெஞ்சத்தை கில்லாதே. அந்த படத்தினுடைய கதை அது அருமையான காதல் கதை. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா யாரா இவர், என்னடா வித்தியாசமாக படம் கொடுக்குறாரு, என்ன முள்ளும் மலர்னு ஒரு படம் சொன்னார், நெஞ்சத்தை கில்லாதே. பேரை பாருங்கள், எப்படி பேர் பாருங்கள், ஒரு காதல் கதை. அதில் வந்து அருமையான பேர். அந்த படத்தை காப்பி பண்ணி தான் மௌனராகம் வந்துச்சு. அந்த மௌனராகத்தை காப்பி பண்ணி தான் வந்து ராஜா ராணி வந்துச்சு. ஸோ ஒரு 48 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதையை ஒரு இயக்குனர் வந்து கொடுத்துருக்காரு. அந்த கதையை வந்து காப்பி பண்ணி இன்றைக்கும் வந்து இயக்குனர்கள் வந்து அதை இன்ஸ்பிரேஷனாக படம் எடுக்கிறாங்க. உதிரிப்பூக்கள் நீங்களாம் பார்த்துருப்பீங்களா? உதிரிப்பூக்கள் வந்து நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். பர்சனலாக எங்கள் ஃபேமிலியிலே சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். செம்ம படம். ஆனால் உதிரிப்பூக்கள் ஒரு படமா அப்படின்றது வந்து ராஜ்குமார் வந்து சொல்லியிருந்தப்போ எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் உங்கள்கிட்ட அதை தான் கேள்வி கேட்கணும்னு சொல்லுங்கள். அதாவது இன்றைக்கி எப்படின்னா, இன்றைக்கி இந்த மாதிரி நல்ல படங்களை பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஃபீல் குட் மூவி அப்படிங்கிறாங்க. இது வந்து ஃபீல் குட் மூவி இல்லை, அதாவது வெரி குட் மூவி. உதிரிப்பூக்கள்லாம் பார்த்திங்கன்னா நானே எனக்கு தெரிஞ்சு 17-18 தடவை பார்த்துருக்கேன். நம்புவீங்களா?
அந்த அளவுக்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு படைப்பில் அவ்வளோ டீட்டெயிலிங் இருக்கும் தம்பி, அவ்வளவு டீட்டெயிலிங் இருக்கும். அந்த கதாபாத்திரங்கள் எதனால் படைக்கப்பட்டிருக்கு, அந்த கதாபாத்திரங்கள் என்ன டயலாக் பேசுகிறாங்க, எந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரங்கள் ஸ்க்ரீனில் வந்து காமிக்கணும், எல்லாமே வந்து நுணுக்கமாக வந்து அந்த படத்தில் வந்து சொல்லியிருப்பார். அது உதிரிப்பூக்கள் அப்படின்னா என்ன, உதிரிப்பூக்கள்ங்கிற பேரெல்லாம் ஒரு பேரா அப்படின்னு வந்து இவர் ராஜகுமாரன் விமர்சனம் பண்ணியிருக்காரு. அதனுடைய மீனிங் கூட ராஜகுமாரனுக்கு தெரியல. அதாவது அதனுடைய மீனிங் என்ன, அந்த படத்துக்கு அந்த பேர் வச்சதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, விஜயன் வந்து அந்த படம் ஃபுல்லாகவே கெட்டவனாக இருப்பார். கடைசியில் வந்து அந்த ஊர் மக்கள் வந்து விஜயனுக்கு வந்து ஒரு தண்டனை கொடுப்பாங்க கிளைமேக்ஸில். அது என்னென்னா, அப்படியே நீ ஆத்தோடு இறங்கி நடந்து போயிரு, ஆத்தோட மூழ்கி போயிரு அப்படின்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுப்பாங்க. ஊர் மக்கள்லாம் வந்து கூடி நிற்பாங்க. அந்த ஆற்றுல இறங்குறதுக்கு முன்னாடி விஜயன் வந்து அந்த ஊர் மக்களை பார்த்து சொல்லுவார் அந்த டயலாக். அது என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நீங்கள் எல்லாரும் நல்லவங்களாக இருந்தீங்க, நான் கெட்டவனாக இருந்தேன், இன்றைக்கி வந்து நீங்கள் எல்லாரும் கெட்டவனாகிட்டீங்க, உங்களை நான் வந்து கெட்டவனாக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயலாக்கை சொல்லிவிட்டு அவர் ஆற்றுக்குள்ளே இறங்குவார். இறங்கும் போது 2 குழந்தைங்க, பேபி அஞ்சுன்னு நினைக்கிறேன் அந்த பொண்ணு, அவர் வந்து அப்பான்னு ஓடி வரும். அவரை 2 பக்கமும் 2 குழந்தைங்களை கட்டி பிடிச்சிக்கிட்டு அந்த அஞ்சு வந்து முத்தம் கொடுக்கும். யார், விஜயனுக்கு முத்தம் கொடுக்கும். அப்போ வந்து கெட்டவன், அதாவது வந்து இந்த கதைப்படி பார்த்திங்கன்னா விஜயன் கெட்டவன். ஆனால் அந்த மகளுடைய முத்தம் இருக்குது பார்த்திங்களா, அந்த பாசம் இருக்குது பார்த்திங்களா, அது கடைசியாக நம்ம மரணிக்க போகிறோம், அவருக்கு தெரியும், குழந்தைங்களுக்கு தெரியாது. இன்னொரு முத்தம் கொடுமா அப்படின்வார். அந்த முத்தத்தை அந்த குழந்தை கொடுக்கும். எப்படி உணர்ச்சி பொங்குற சீன் தெரியுமா, அதை பார்க்குறவங்களாம் கண் கலங்கிடுவாங்க. அப்படியே ஆற்றோட இறங்கி போயிடுவார். ஸோ இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் எல்லாம் யாராவது வைக்க முடியுமா அப்படின்னா வைக்கவே முடியாது. அப்படி அவர் மகேந்திரன் சாரை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா, ஒரு நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா அவருடைய படைப்புகள், ஒவ்வொரு படைப்புகளுமே பார்த்திங்கன்னா பேசக்கூடிய படைப்புகள். ஜானி பார்த்துருப்பீங்கல்ல, 2 ரஜினிகாந்த் நடிச்சிருப்பார். ஒரு ரஜினிகாந்துக்கும் ஸ்ரீதேவிக்கும் காதல் இருக்கும். அந்த காதலை எவ்வளவு வந்து இளையோடிய காதல், மியூசிக்கல் லவ் ஸ்டோரி மாதிரி சொல்லியிருப்பார். பார்த்துருக்கீங்களா, ஒரு பியானோ வாசிட்டு என் வானிலே அந்த பாட்டு பற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளவு அற்புதமான பாட்டு. அந்த பாட்டை ஒரே நாள் எடுத்திருக்கார், நம்புவீங்களா? ஒரே நாள். ஸ்ரீதேவி வந்து பார்த்தீங்கன்னா பிஸியாக இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு நாள் தான் தேதி கொடுக்க முடியும். அந்த பாட்டை முடிச்சாகணுங்கிற நிர்பந்தத்தில் ஒரே ஷாட் வச்சு ஆங்கிளை மாற்றி 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 வச்சு எடுத்து, அது ஒரே நாளில் எடுத்த பாட்டு மாதிரியே தெரியாது. ஒரே நாள் எடுத்திருக்காரு. அதாவது வந்து ஒரு படைப்பை நேசிக்கிறவன், ஒரு தொழிலை நேசிக்கிறவன், அவனால தான் இப்படி படங்கள் எடுக்க முடியும். அந்த மாதிரி எடுத்திருக்கிறார். அவரை அடுத்தடுத்து எடுத்த படங்கள் பெரிய வெற்றி படங்கள் இல்லாமல் இருந்தால் கூட, பூட்டாத பூட்டுக்கள், இந்த மாதிரி தலைப்புகள் கேள்விப்பட்டீங்களா? பூட்டாத பூட்டுக்கள், பூட்டுனா பூட்டும், பூட்டாத பூட்டுக்கள்னா அப்போ என்ன மாதிரியான தலைப்பு? மெட்டின்னு எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நண்டுன்னு எடுத்திருக்காரு. கை கொடுக்கும் கை அப்படின்னு ஒரு படம் எடுத்தார். என்ன மாதிரியான கதை தெரியுமா? அதாவது அந்த கதை, அந்த படமே வந்து விஜயகுமாருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்டி ரஜினிகாந்த் தேதி கொடுக்குறாரு. அதனால் அந்த படத்துக்கு தலைப்பு வந்து கை கொடுக்கும் கைன்னு வைக்கிறாரு. அது அருமையாக இருக்கும். அந்த கதை வந்து ரேவதி, அப்புறம் பார்த்திங்கன்னா சின்னி ஜெயந்த்லாம் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பார். இது வரைக்கும் சின்னி ஜெயந்த் எத்தனையோ படங்களில் காமெடி நடிகராக நடிச்சிருக்காரு. நீங்கள் வந்து அந்த கை கொடுக்கும் கையை போய் பாருங்கள். அதில் வந்து ஒரு வெகுளி பையனா, ஊரில் எதுவுமே தெரியாத ஒரு அப்பாவி பையனாக நடிச்சிருப்பார். ஆனால் அவர் தான் வந்து இந்த கதையில் ஒரு பெரிய ட்விஸ்டாக வந்து இருப்பார். அப்படி வந்து அவர் எடுத்த படங்கள் எல்லாமே நல்ல படங்கள். கடைசியாக ஒரு படம் எடுக்க விருப்பப்படுறாரு, அதுக்கு தயாரிப்பாளர்களே இல்லை. காரணம் என்னென்னா, அவர் வந்து தொடர்ந்து தோல்வி படங்களாக இருக்குது. தோல்வி படம் கொடுத்ததுனால வந்து அவர் நல்ல இயக்குனர் இல்லைன்னு கிடையாது. அதாவது ஒரு நல்ல இயக்குனர் கொடுக்குற படைப்பு சில நேரங்களில் சரியாக போய் சேராமல் இருந்திருக்கும். ஆனால் இவர் எடுத்த எல்லா படங்களும் ஒரு சினிமாவை பற்றின ஒரு ரிசர்ச் பண்ணுறாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆட்கள்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா, மகேந்திரன் ஐயோ எப்பா என்ன மாதிரி படம் எடுத்திருக்கார். கடைசி படம் சாசனங்கிற படம், அரவிந்த் சாமி அந்த படத்தில் நடிச்சிருந்தார். அரவிந்த் சாமி வந்து அன்றைக்கி வந்து பீக்கில் இருக்கார், மிகப்பெரிய உச்சத்தில் பெரிய மார்க்கெட்டில் இருக்கார். மகேந்திரன் சார் டைரக்ஷனில் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு அந்த படத்துக்கு தேதி கொடுத்து நடித்து கொடுத்தாரு. அது என்எஃப்டிசி எடுத்த படம். அதாவது அதுக்கான ஃபண்டிங்லாம் ரொம்ப கம்மி. அன்னைக்கு வந்து பெரிய சம்பளம் வாங்கிட்டு இருந்த அரவிந்த் சுவாமி ஒரு சின்ன சம்பளம், சொற்பமான சம்பளத்தை வாங்கி கொடுத்து அந்த படத்தை நடித்து கொடுத்தாரு. ஸோ ஒரு 9 படம் தான் எடுத்திருக்கிறார் தம்பி, 9 படம் தான் எடுத்திருக்கிறார். முள்ளும் மலரும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெஞ்சத்துக்கு இல்லாதே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜானி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உதிரிப்பூக்கள், நண்டு, மெட்டி, இதுக்கு நடுவில் கை கொடுக்கும் கை, ஊர் பஞ்சாயத்துன்னு ஒரு படம் பாண்டியராஜன் வச்சு எடுத்திருக்காரு, சாசனம்.
9 படம் எடுத்த இந்த இயக்குனர் இன்னைக்கும் வந்து பேசப்படுற ஒரு இயக்குனராக இருக்கிறார். தலை சிறந்த இயக்குனராக இருக்கார். அதாவது உங்களுக்கு வந்து குவான்டிட்டி முக்கியமாக குவாலிட்டி முக்கியமானா குவாலிட்டி தான் முக்கியம். நீங்கள் வந்து குவான்டிட்டி எப்போவுமே முக்கியமாக பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து 100 படம் எடுத்துக்கார் ராமநாராயணன் சொல்கிறாரு. அவரை வந்து மகேந்திரன் சாரோட ஒப்பிடுறார். ராமநாராயணன் சாரை மகேந்திரன் சாரோட ஒப்பிடவே கூடாது. அந்த ஒப்பிடுதலே வந்து தப்பு. ராமநாராயணன் சார் வந்து நல்ல இயக்குனர் தான், நிறைய நல்ல படங்கள்லாம் கொடுத்துருக்காரு. அவருடைய வெரைட்டி, அவருடைய ஜேர்னர் வேற. அவர் கமர்ஷியல் படங்கள் பண்ணக்கூடியவர். அவரை வந்து மகேந்திரன் சாரோட ஒப்பிட்டு பேசியிருக்காரு. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்கள் அதே நேரத்தில் அதே சார் ஆக்சுவலாக என்னென்னா இப்படி இப்போ நாங்களும் வந்து இவரோட ராஜ்குமார் அவர்களோட ஒரு சில படங்கள் பார்த்துருக்கோம், ஒரு சில படங்கள் மட்டும் பார்த்துருக்கோம். அது பெரிய லெவலில் இன்ஸ்பயர் ஆச்சுன்னா அந்த காலகட்டத்தில் மேபி வந்து என்ன இன்ஸ்பயர் ஆச்சு, நீ வருவாய் என்ன அப்படின்னு ஒரு படம். அது உண்மையாலுமே நல்லா இருந்துச்சு. ஏன்னா நல்லா இருக்கிற படத்தை வந்து நம்ம நல்லா இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது வந்து காழ்ப்புணர்ச்சியாக விமர்சனம் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை தவிர்த்து விண்ணுக்கும் மண்ணுக்குன்னு ஒரு படம் பண்ணார். அந்த படத்தினுடைய கதை வந்து ஆர்பி சௌத்ரிகிட்ட சொன்னது, விக்ரம்கிட்ட சொன்னது, சரத்குமார்கிட்ட சொன்னது வேற. ஆனால் அந்த படம் எடுக்க போக அந்த படத்தில் வந்து தேவயானி வந்து கதாநாயகியாக நடிச்சிருப்பாங்க. அந்த படம் நடக்க பார்த்தீங்கன்னா ராஜ்குமாருக்கும் தேவயானிக்கும் ஒரு காதல் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் என்ன பண்ணுறாருனா விக்ரம் கேரக்டரையும் டம்மி பண்ணி, சரத்குமார் கேரக்டரையும் டம்மி பண்ணி, மொத்தத்தில் தேவயானியோடைய கேரக்டரை வந்து பூஸ்ட் பண்ணி ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் சப்ஜெக்ட் மாதிரி எடுத்து வச்சிருந்தார். மிகப்பெரிய தோல்வி படம் அந்த படம். அதுக்கப்புறம் யாருமே அவர் படம் பண்ணலையே. ஆனால் அந்த படத்துலேயே நிறைய பிரச்சனைகள் நடந்ததாகவும் சொல்கிறாங்க சார். சரத்குமார் சார் ஒரு இடத்துல கோவப்பட்டு அவர்கிட்ட போய் கேட்டதாகவும், அதுக்கப்புறம் அவர் இப்போ 400 ரவுடி தான் படத்தில் என்ன எக்ஸாக்டாக சினாரியோ விக்னேஷ் சிவன் நயன்தாரா வந்ததோ அது அப்போவே அது நடந்ததாக வந்து சொல்கிறாங்க. அது ஏதாவது பிரச்சனைகளாக உள்ள நடந்தது? இல்லை, உண்மைதான். அந்த படத்தில் வந்து ஒரு நடிகர், ஆளுமையாக இருக்கிற நடிகர் விக்ரம், ஆளுமையாக நடிக்கிற சரத்குமார், இவங்க 2 பேரும் இருக்கிற ஒரு 2 நடிகர்களை வச்சுட்டு ஒரு ஹீரோயினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படம் எடுத்திங்கன்னா அந்த நடிகர்களுக்கு கோவம் வரதான் செய்யும். அப்படி அந்த படத்தில் நிறைய பிரச்சனை நடந்துச்சு. இது மட்டும் இல்லை, ஆர்பி சௌத்ரியே வந்து அவருடைய உதவியாளர்களே சொன்னாங்க ஆர்பி சௌத்ரிகிட்ட, அதாவது வந்து சார் இவர் தேவயானியை லவ் பண்ணுறாரு போல சார், அதனால் இவர் நம்மக்கிட்ட சொன்ன கதையை விட்டுட்டு வேற என்னென்னமோ எடுத்துக்கிட்டு இருக்கார் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பி சௌத்ரி நேராக ஸ்பாட்டுக்கு போய் வந்து ராஜ்குமார்னை கண்டிச்சிருக்கார். யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை சார் நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்பிக்கையோட ஆர்பி சௌத்ரி விட்டு போயிருக்காரு. படத்தை முழுசாக பார்த்ததுக்கப்புறம் கூப்பிட்டு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ காதலிக்கிறதுக்கு நான் 1.5 கோடி 2 கோடி போட்டு படம் எடுக்கணுமா, என்ன நினச்சிட்டு இருக்கிற, தொழிலை வந்து இப்படி விஷமத்தனம் பண்ணி வந்து கெடுத்து விட்ட அந்த படத்தை அப்படின்னு சொல்லி திட்டியிருக்காரு. அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும்ன்ற படம் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு சூப்பர் படம். உண்மைதான். ஆஸ்கர் அவார்டு, நேஷ்னல் அவார்டு, ஸ்டேட் அவார்டு, இன்னும் என்னென்ன அவார்டு, ஃபிலிம்ஃபேர் அவார்டு, ஒரு 7-8 ஃபிலிம்ஃபேர் அவார்டு, எல்லா அவார்டையும் தட்டிடுச்சு. அப்படி ஒரு டைரக்டர் ராஜ்குமார். அவர் வந்து மகேந்திரனை விமர்சனம் பண்ணுறதுக்கு சரியான ஆள் தான். கண்டிப்பாக சார். அதே நேரத்தில் இன்னொரு விமர்சனம் பார்த்தேன். வெற்றிமாறன் அவர்களுடைய படத்தில் ஒரு 4 சீனுக்கு மேலே பார்க்க முடியல அப்படின்னு சொன்னதாகட்டும், பாரஞ்சித் படங்களை நான் பார்க்கவே மாட்டேன். ஏன் இப்படி ஒரு காழ்ப்புணர்ச்சியா, இல்லை வந்துட்டு அவர் என்ன பேசுகிறாரு தெரியாமல் பேசுகிறாங்களா? இது வந்து தேவயானி மேமுக்கும் ஒரு அஃபெக்ட் பண்ணும்ல சார். ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக ஒரு ரோஜா மேமோட ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அதில் வந்து ரோஜா மேம் வந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷனுக்காக வந்திருக்கப்போ அவங்களும் வந்து நான் அவங்களுக்காக வந்து பண்ணுறேன் அப்படின்ட்டு வந்து கூட இருந்து அவங்க அந்த இன்டர்வியூ வந்து ஃபுல்ஃபில்லாம் பண்ணி கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவயானி அவங்களுக்கு இது வந்து ஒரு பேக் ஃபயர் ஆகும்ல சார்? நிச்சயமாக வந்து தேவயானி வந்து இன்றைக்கி தமிழ் சினிமாவில் ஒரு நல்ல ஆகச்சிறந்த நடிகையாக இருக்காங்க, நல்ல மரியாதைக்குரிய நடிகையாக இருக்காங்க, நல்ல குடும்ப தலைவியாக இருக்கிறாங்க, பொறுப்புள்ள ஒரு சமுதாயத்தில் பொறுப்புள்ள ஒரு பெண்மணியாக இருக்கிறாங்க. இன்றைக்கி தேவயானி அப்படின்னா ஒரு மரியாதை எல்லாருமே கொடுக்குற அளவுக்கு அவங்க வந்து வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படின்னா, இவர் பண்ணுற இந்த கோமாளித்தனங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா தேவயானியை நிச்சயமாக அஃபெக்ட் பண்ணும். அதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதாவது இவரால் வந்து தேவயானிக்கு கெட்ட பேர், இவரால் வந்து தேவயானிக்கு கெட்ட பேர், அவங்க கௌரவமும் இவரால் சேர்ந்து கெடுது. ஏதாவது நான் சொல்கிறேன்ல, இவர் வந்து என்ன பேசுகிறதுனே தெரில தம்பி. வர பார்த்திங்கன்னா கமலஹாசனை பற்றி பேசியிருக்காரு. கமலஹாசன்லாம் ஒரு நடிகனே இல்லை அப்படின்ட்டு இருக்காரு. அவர் யாரை வந்து நல்ல நடிகன்னு சொல்கிறார் தெரியுமா? சரத்குமாரை தான் நல்ல நடிகன்னு சொல்கிறார். சரத்குமார் நல்ல நடிகர் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சிவாஜி கணேசன், கமலஹாசன் அந்த வரிசையில் வந்து கார்த்திக், நவரச நாயகன் கார்த்திக்னு சொல்கிற வரிசையில் சரத்குமாரை கொண்டு போய் நம்ம வைக்க முடியுமா? சரத்குமார் நல்ல நடிகர் அப்படிங்கிறதுல மாட்டு கருத்து கிடையாது. ஆனால் கமலஹாசனையும் சரத்குமாரையும் நம்ம கம்பேர் பண்ணி பேச முடியுமா? கமலஹாசனுடைய நடிப்பில் வந்து நடிப்பு தெரியுமா? இவர் சொல்கிறார் கமலஹாசனுடைய நடிப்பில் நடிப்பு தெரியும், நடிப்பு தெரியாமல் நடிக்கக்கூடிய ஒரு நடிகர் அப்படின்னா சரத்குமார் அப்படிங்கிறாரு. கமலஹாசன் வந்து அவர் நடித்த குருதி பொண்ணலாகட்டும், சலங்கை ஒளி ஆகட்டும், இல்லை வந்து பார்த்திங்கன்னா நம்ம
மகாநதி ஆகட்டும், நம்ம குணாவாகட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் யாராவது வந்து நடிக்க முடியுமா? எத்தனை கதாபாத்திரங்கள் எடுத்து நடிச்சிருக்கிறாரு. அப்புங்கிற மாதிரி இப்படி ஒரு கால் வந்து கம்மியான ஒரு குட்டையான ஆளாக வந்து பல வருடங்களுக்கு முன்னாடி, இன்னைக்கு கிராஃபிக்லாம் வந்துடுச்சு. அப்போ எவ்வளோ கடுமையாக உழைச்சிருப்பாரு, எவ்வளோ வந்து எஃபர்ட் போட்டிருப்பாரு. ஒவ்வொரு படத்துக்குங்க தம்பி, அது ஆளவந்தான் ஒரு படம் நடிக்கிறாரு, அது ஓடிச்சா ஓடலையாங்கிறது அப்புறம். அந்த படத்துக்கு அவர் எடுக்கிற எஃபர்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஒரு நடிகன்னா அது வந்து அவர் நிரூபித்து காட்டின ஒரு நடிகன் கமலஹாசன். அவருக்கு வந்து நடிக்கும்போது வந்து நடிக்கிறது தெரியுமா, நடிக்கிறது தெரியாமல் நடிக்கிற நடிகன் தான் கமலஹாசன். ஒரு மெத்தட் ஆர்டிஸ்ட். அதாவது வந்து கமலஹாசன் மாதிரி ஒரு நடிகன் உண்டா அப்படின்னு நம்ம பேசிட்டோம். இந்த நூற்றாண்டில் வந்து ஒரு சிறந்த நடிகன் அப்படின்னா கமலஹாசன் தான். அந்த கமலஹாசனை பற்றி விமர்சனம் பண்ணுறாரு. அது ஒரு ஊடகவியாளர் போய் கேட்டிருக்காரு, என்ன சார் அமிதாப் பச்சனை கம்பேர் பண்ணி சொல்கிறார். எப்படி வந்து நம்ம டைரக்டர் மகேந்திரனை விமர்சனம் பண்ணாரோ இவர் ராமநாராயணனோட சேர்த்து, அதே மாதிரி அமிதாப் பச்சனோட கம்பேர் பண்ணி, அமிதாப் பச்சனை கம்பேர் பண்ணால் கமலஹாசன் வந்து சின்ன நடிகர் அப்படின்னு இருக்காரு. அதுக்கு ஒரு ஊடகவியாளர் கேட்டிருக்காங்க, என்ன சார் கமலஹாசனை போய் சின்ன நடிகர் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க அப்படின்னா, அவர் இருமாப்பா சிரிச்சுக்கிட்டு அவர் அப்படி உட்காந்துக்கிட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு, ஆமாம் நான் கரெக்டாக தான் சொன்னேன், அமிதாப் பச்சன் வந்து 6.25 அடி, கமலஹாசன் வந்து 4.25 அடி, அப்போ சின்ன நடிகர் தானே அப்படிங்கிறார். இப்போ இவர் என்னன்னு எடுத்துப்பீங்க, மனநோயாளின்னு எடுத்துப்பீங்களா? அமீர் சொல்லியிருக்காரு மனநோயாளி சொல்லியிருக்காரு. ட்விட் பார்த்தீங்களா இல்லையா? அமீர் ட்விட் போட்டிருக்காரு, மனநோயாளி ராஜகுமாரன்னு போட்டிருக்காரு. ஸோ மனநோயாளி தான். இந்த மனநோயாளிகிட்ட நீங்கள் வந்து முட்டாள்கள்கிட்ட நீங்கள் வாக்குவாதம் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ஜெயிக்கவே முடியாது. முட்டாள்கள்கிட்ட நீங்கள் என்ன ஆர்கியூமெண்ட் வச்சாலும் அவங்க சொன்னதே தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர நீங்கள் அவங்கள வந்து ஜெயிக்கவே முடியாது. அந்த மாதிரி வந்து ராஜகுமாரன் வந்து தோல்வியுற்ற ஒரு இயக்குனராக இருக்கார். நல்ல படைப்பாளியா, ஏதாவது நல்ல மிகப்பெரிய ஆகச்சிறந்த படங்களை கொடுத்த ஒரு படைப்பாளியா அப்படின்னா அதுவும் கிடையாது. ஸோ அடுத்தடுத்து ராஜகுமாரன் வந்து அஜித்துக்கு ஃபோன் பண்ணுறாரு, விஜய்க்கு ஃபோன் பண்ணுறாரு, விக்ரமுக்கு ஃபோன் பண்ணுறாரு. விக்ரம் பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, நான் தான் விக்ரம் வந்து உருவாக்கி விட்டேன், நான் தான் விக்ரமுக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தேன், பட்டி தொட்டியெல்லாம் அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும் படத்தில் தான் விக்ரம் வந்து நான் பாப்புலர் ஆக்கி விட்டேன் அப்படிங்கிறார். இவர் ஒரு வாட்டி விக்ரம் ஃபோன் பண்ணியிருக்கார். விக்ரம் வந்து இந்த ட்ரூ காலரில் பார்த்துட்டு, இவர் இதுக்கு என் நம்ம கூப்பிட்றாரு, ஆல்ரெடி விண்ணுக்கும் மண்ணுக்குன்னு ஒரு படத்துக்கு தேதி கொடுத்தே நம்மளை ஒன்றும் இல்லாமல் முடிச்சு விட்டார். விக்ரம் கேரியர்லேயே ஒரு மோசமான படம் விண்ணுக்கும் மண்ணுக்கும். அப்படி இருக்கும்போது மறுபடியும் எதுக்கே ஃபோன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி ஃபோனே அட்டன் பண்ணல. அதனால் கோவத்தில் என்ன சொன்னார், விக்ரமுக்கு நடிக்க தெரியாது, அவனுக்கு நடிக்க தெரியாது, அவனுக்கு டைரக்ட் பண்ண தெரியாது, இவனுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்படி வந்து யூடியூப் சேனலில் தொடர்ந்து பேட்டி கொடுத்துட்ருக்காரு. எல்லாமே சர்ச்சையான பேட்டிகள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் இந்த ராஜ்குமார் பேட்டிகள்லாம் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து அந்த தேவயானி அம்மையார் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஏதோ தோட்டம் வாங்கி போட்டிருப்பாங்க போல், எங்கன்னு நமக்கு தெரியல. அந்த தோட்டத்தில் கிடைக்கிற அந்த இயற்கை பொருள்லாம் இருக்குல்ல, அதை வச்சு என்னென்னா ஷாம்பு சோப்பு தயாரித்து விற்றுக்கிட்டு இருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சினிமா விழாக்கள்லாம் நடக்குதுல்ல, அது முன்னாடி இந்த டேபிள் மாதிரி விரித்து அதில் அந்த வெள்ளை கிளாத்தெல்லாம் விரிப்பாங்கல்ல, விரித்து ஷாம்பு சோப்பு இதெல்லாம் அடுக்கி வச்சுக்கிட்டு. அதே தான் சார் நான் கேட்கிறேன். என்னன்னா இப்போ தேவயானி மேம் வந்து ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். இப்போ நான் ஒரு ரசிகனாக பார்த்துட்டேன்னா அப்போலேருந்து ரொம்ப எல்லாரும் ரசித்த ஒரு ஆக்ட்ரஸ், நல்ல ஒரு நல்ல சூப்பரான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளமும் இருக்குமான்றது அவங்க பர்சனல். பட் ஆனால் இந்த சோப்பு விற்கிற லெவலுக்கு ஏன்னா இப்போ மக்கள் எல்லாரையும் திரும்பி நம்ம இப்படி ஒருத்தர் இருந்திருக்குன்னு பார்க்க வைக்கிறதுக்கான அது குரலா இல்லை உண்மையில் இது தொழிலா அப்படின்ற ஒரு கேள்வி இல்லை தம்பி. சோப்பு விற்கிறது தப்பு கிடையாது, ஷாம்பு விற்கிறது தப்பு கிடையாது, ஒரு தொழில். அது வந்து தொழிலை வந்து ராஜ்குமாரன் பண்ணுறது தப்பு கிடையாது. அந்த சோப்பு ஷாம்பு விற்கிறதோட நிறுத்திக்கிட்டா பரவாயில்ல, புரியுதா உங்களுக்கு? மற்றவங்களுக்கு இன்னும் வேற ஒருத்தருக்கு சோப்பு போடணுங்கிறதுக்காண்டி வேற ஒருத்தரை வந்து தாழ்த்தி பேசுறதுங்கிறது பார்த்தீங்களா, அது தப்பு. நீங்கள் வந்து உங்களுக்கு சோப்பு ஷாம்பு விற்கிறதுக்கு தான் உங்களுக்கு தகுதின்னு நினைக்கிறேன், அதுக்கு மேலே உங்களுக்கு தகுதி கிடையாதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்படி 2 படம் எடுத்தீங்கன்னு தெரியல. விக்ரமன்ட்ட தான் வந்து இவர் உதவியாளராக வேலை பார்த்துருக்காரு. விக்ரமன்ட்ட உதவியாளராக வேலை பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா நிறைய சர்ச்சைகள், நிறைய பிரச்சனைகள் பண்ணியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு விக்ரமன் வந்து ஒரு நல்ல இயக்குனர். விக்ரமனுக்கும் இவருக்குமே ஏகப்பட்ட பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏதோ வந்து கருத்து வேறுபாடில் தான் விக்ரமனை விட்டு வெளியில் வந்திருக்காரு. தேவயானியுடைய காசில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதோ ஒரு படம் எடுத்தார், திருமதி தமிழோ ஏதோ ஒரு படம் எடுத்தார், சொந்த படம், தேவயானியோட சொந்த படம். அந்த படம் ஓடவே இல்லை. அவர் அதாவது ஓடுற படைப்பு எடுத்தால் பரவாயில்ல, ஓடாத படைப்பை எடுத்துட்டு அதுக்கு 100வது நாள் விழா வேற கொண்டாடுறாரு. யூடியூப்பில் போய் பாருங்கள், 100வது நாள் விழா கொண்டாடி ஷீல்டு கொடுக்குறாருங்க எல்லாருக்கும். எங்கேயாவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருமதி தமிழ் அப்படின்னு திருமதி பழனிசாமின்னு ஒரு படம் வந்துச்சு, ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கு, சுகன்யா சத்யராஜ் நடிச்சிருந்தாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். திருமதி தமிழ்னு ஒரு படம் நீங்கள் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் போய் தேடி பார்க்குறேன், கூகுளில் எல்லாம் ஓடி போய் தேடி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காரு. திருமதி தமிழ்னு எடுத்து தேவயானியோட காசையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டார்.
கண்டிப்பாக சார். அண்ட் வந்துட்டு ஃபைனலாக இந்த ஒரே ஒரு கேள்வி முடியுது சார். சந்தானத்து சாரோட நிறைய பிரச்சனைகள்லாம் வந்து இது எல்லாருக்குமே வந்து தெரியும். ஆனால் எனக்கு வந்து ஆடியன்ஸ் சைட்லேருந்து ஒரு கேள்வி என்ன வந்துச்சு அப்படின்னா, இவர் வந்து எல்லாமே இப்போ வந்து ரீட்ரெண்ட் ஆகிறதுக்கு இது இப்படி பண்ணுறாரோ, இன்னொன்று எல்லாரும் நம்மளை பார்க்கணும் அப்படின்றத பண்ணுறாரா, இல்லை வந்து இப்போ இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸில் இதெல்லாம் வந்து பேசினா நம்ம கான்ட்ரவர்சியாக மாதிரி திருப்பி எல்லாரும் பார்ப்பாங்க, இது மூலயமா நம்மளுக்கு ஏதோ ஒரு சான்ஸ் கிடைக்குமோ அப்படின்றத வந்து இவர் திருப்பி நிரூபிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அதை பற்றி என்ன? இல்லை, ரீட்ரெண்ட் ஆகிறதெல்லாம் இனிமேல் வாய்ப்பே இல்லை தம்பி. இது என்ன ரீட்ரெண்ட் ஆகிறதுக்கு மறுபடியும் வந்து இவர் வந்து இப்போ இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ், நெல்சன் திலீப் குமார், கார்த்திக் சூப்பர்ராஜ், அப்புறம் இந்த எப்படி சொல்கிறது, இந்த டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தினுடைய இயக்குனர், அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ரஜினிகாந்தை வச்சு பண்ண போகிறார்ல, இப்போ ராம்குமார் பாலகிருஷ்ணன், இப்படி வந்து இளைஞர்கள் உள்ளே வந்துட்டாங்க. பிரதீப் ரங்கநாதன்லாம் உள்ளே வந்துட்டார். இனிமேல் வந்து ராஜகுமாரன் வந்து ரீட்ரெண்ட் ஆகிறதுக்கு மறுபடியும் ராஜகுமாரன் ஒரு படம் எடுத்து சக்ஸஸ் பண்ண போகிறாரா? யார் ராஜகுமாரன் ஒரு படத்தில் நடிச்சுப்பா? ராஜகுமாரனை தான் நடிக்கணும். எனக்கு தெரிஞ்ச ஏதோ ஒரு படத்தில் ஹீரோ நடிச்சாரோ தெரியல. லாஸ்ட்டு சந்தானம் சாரோட நடிச்சது. அதுக்கப்புறம் அதான் வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அப்படிங்கிற படத்தில் கூப்பிட்டு போய் மேக்சிமம் வச்சு செஞ்சு விட்டாரு. சந்தானம் எப்படின்னா அப்படி போகிற போக்கிலே செஞ்சு விட்ருவார். அந்த மாதிரி இவரை கூப்பிட்டு போய், இவர் ஒரு டேரக்டர் தானே, வாங்கன்னு கூப்பிட்டு போய் வச்சு செஞ்சு விட்டார். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் அந்த படத்தோட பேர். அதில் அது வந்து வருத்தப்பட்டு பேட்டி கொடுத்துருந்தார். என்னை கூப்பிட்டு போய் சந்தானம் கண்டபடி சொல்லிட்டாருன்னா, அதான் ஏங்க கதையெல்லாம் கேட்காமையா போயிருப்பீங்க? நீங்கள் இயக்குனர் தானே, காசுப்பட்டு போனீங்கல்ல, 10 லட்சம் 5 லட்சம் சம்பளம் வாங்கினீங்கல்ல, அப்புறம் சம்பளம் வாங்கினா அந்த கதாபாத்திரத்தில் நீங்கள் நடிக்கணும்ல, அப்புறம் வந்துட்டு அந்த படத்தில் நடிச்சுட்டு வந்து என்னை கேவலப்படுத்திட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? கேவலப்படுத்திட்டாங்க அப்படின்னா நீங்கள் தெரிஞ்சு தானே போனீங்க. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து இந்த ரீட்ரெண்டுன்ற வார்த்தை மட்டும் கேட்டேன் சார். அது மட்டும் ஃபைனலாக என்ன? அதான் தம்பி, ரீட்ரெண்டுங்கிறதெல்லாம் வந்து வாய்ப்பே இல்லை தம்பி. இப்போ என்ன இதெல்லாம் ரீட்ரெண்டெல்லாம் கிடையாது. எப்படின்னா ராஜகுமாரன் அப்படிங்கிற இயக்குனரை அந்த நீ வருவாயான அந்த விண்ணுக்கு மண்ணும் படம் எடுத்த காலகட்டங்கள்ல யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு வந்து ராஜகுமாரன் அப்படி ஒரு இயக்குனர் அப்படின்னு சொன்னால் யாருங்க ராஜகுமாரன் இயக்குனர் அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தான் அவர் படங்கள் எடுத்திருக்காரு. தேவயானியோட ஹஸ்பண்டுங்க ராஜகுமார். ஓ ஆமாம் அந்த ராஜகுமாரனா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் அவருக்கு அடையாளம். கண்டிப்பாக இதுதான் அடையாளம். தேவயானியோடைய கணவர் ராஜகுமாரன் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். ஸோ இன்றைக்கி சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர் கோமாளித்தனம் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஒருத்தர் சினிமாவே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர், இந்த வாட்டர் மிலன் ஸ்டாரா, அவர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கோமாளித்தனம் பண்ணுவார். நான் தான் நடிப்பு அரக்கம்மா தெரியுமா அப்படி இப்படிலாம் கேட்பார். அவரை கொண்டு வந்து பிக் பாஸில் போட்டாங்க, அங்கேயும் அவரை பற்றி விட்டாங்க. இப்போ வந்து இந்த மாதிரி ஏதாவது சர்ச்சையாக பேசினா இவரை பற்றி பார்ப்பாங்க, மறுபடியும் இவரை பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறாரா என்னன்னு தெரியல. ஆனால் ஒரு நல்ல படம் எடுத்த இயக்குனர் எது, நீ வருவாயான அந்த ஒரு பேரை நீங்கள் கெடுத்துக்கூடாது. இப்போ நீங்கள் வந்து இதை சர்ச்சையாக பேசி என்ன பண்ண போகிறீங்க? உங்களுக்கு மறுபடியும் மார்க்கெட் வந்துட போதா? ஒன்றுமே வரப்போகிறது இல்லை. எல்லோரும் கேலி பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, ட்ரால் பண்ணுவாங்க. அதை தவிர என்ன நடந்துட போகுது? ஸோ இதை மறுபடியும் வந்து ரீட்ரெண்ட் பண்ணுறாரா அப்படின்னா ஒரு மகாநதியை வந்து ரீரிலீஸ் பண்ணலாம், ஒரு பாஷாவை ரீரிலீஸ் பண்ணலாம், ஒரு குஷியை ரீரிலீஸ் பண்ணலாம். புரியுதா உங்களுக்கு? ஒரு காதலுக்கு மரியாதையை ரீரிலீஸ் பண்ணலாம், ஒரு ரஜினிகாந்த் நடித்த படையப்பாவை ரீரிலீஸ் பண்ணலாம், ஒரு சேதுவை ரீரிலீஸ் பண்ணலாம், ஒரு அஞ்சானா ரீரிலீஸ் பண்ணலாம். இவருடைய படத்தை ரீலீஸ் பண்ண யாராவது பார்க்க வருவாங்க? வரமாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவர் வந்து என்ன ரீட்ரெண்ட் ஆகிறாருன்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக சார். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த எக்ஸாக்டான விஷயங்கள் என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத தெளிவாக வந்து மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் வந்து சொன்னதுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி சார். நன்றி.